மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 50 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அது எந்த விஷயத்துல வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை வச்சுக்கோங்களேன். வேலைக்கு முயற்சி பண்றீங்க, வேலை கிடைச்சிடும். இல்லை ஒரு சம்பள உயர்வுக்கு ட்ரை பண்றீங்க, இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு. குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாய் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. இந்த காலகட்டத்தை தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம். ஏற்பட்ட தடை தாமதத்துக்கு ஒரு விலக்கு உண்டு. உங்களோட வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூத்தா நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு நினைத்த விஷயங்கள் எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க அது எந்த ஃபீல்ட்ல வேணா இருங்க, எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிசார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிசாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பெயர்ச்சி ஆனாலும் அது அதிசாரம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிசாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வராரு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மகர ராசி என்பதற்கு உண்டு. காரணம் என்ன? குருவுடைய பார்வை. குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசியை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். இது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு இடம். 7ஆம் இடத்துல இருக்காரு. அவருடைய பார்வை 11 ராசி மற்றும் 3ஆம் இடத்தை பார்க்கறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பதற்கு இந்த குரு பகவான் காத்துட்டு இருக்காரு. நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, வாழ்க்கையில வெற்றி பெறாங்களான்னு கேட்டா இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முயற்சி வெற்றி அடையாத ஒரு நேரத்துல நீங்க முயற்சி பண்ணும்போது எதுவுமே நடக்காது. ஆனா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 50 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அது எந்த விஷயத்துல வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை வச்சுக்கோங்களேன். வேலைக்கு முயற்சி பண்றீங்க, வேலை கிடைச்சிடும். வேலையில் ஒரு பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு சம்பள உயர்வுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வேலை மாற்றுறது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் சார், ஒரே இடத்துல இருந்து ஒன்றுமே டெவலப்மெண்ட்டே இல்லை, வேலையை விட்டு அனுப்பினவங்களான வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழல்கள் வரும். வெளிநாட்டில் போய் நல்ல இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அது வெளியூராக இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், நல்லா இருப்பீங்க.
அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயுமே ஒரு பிரச்சனையை போயிட்டு இருக்கு சார் எனக்கு, அங்கேயே வந்து எனக்கு வேலை இல்லை, வேலை கம்பெனி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை கம்பெனி மூடிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களாம் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீசா ஏதாவது ரினியூவல் ஆகாமல் இருக்குது சில பேருக்கு அப்படின்னா அந்த வீசா ரினியூவல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வீசா ரினியூவ் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். சில பேர் ஃபேமிலியோட போய் செட்டில் ஆகலாம் சில முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வாய்ப்பு கைகூடாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலியோட வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த மகர ராசி என்பதற்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும், திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாகும், குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாய் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த மகர ராசி என்பதற்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம், ஏற்பட்ட தடை தாமதத்துக்கு ஒரு விலக்கு உண்டு, உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். அதே போல் நிறைய லாபங்கள் வரும், தொழிலில் முன்னேற்றங்கள் வரும், நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்களாம் பண உதவிகள் செய்வாங்க, பணம் வராமல் இடத்துல இருந்து பண வரவுகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு, நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, நீங்கள் எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் கூட பிறந்தவங்களால் நிறைய நன்மைகள் நடக்கும், கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு, அம்மா கிட்ட சண்டை போட்டது, அப்பா கிட்ட சண்டை போட்டது, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போட்டது எல்லாமே நம்ம நேரம் சரியில்லாதனால தான் சண்டை போட்டோன்ற ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க கூட அந்யோன்யமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் பெரிய லாபத்தை வரும், அங்கே எக்ஸ்போர்ட்டில் பெரிய பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நினைத்த விஷயங்கள் எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் அது எந்த ஃபீல்டில் வேணா இருங்க, எந்த விஷயம் செஞ்சாலும் சரி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். படிப்பா, வேலையா, திருமணமா, குழந்தையா, தொழிலா, வீடு, வண்டி, வாகனம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை எதா இருந்தாலும் சரி எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய, அதில் வெற்றி பெறக்கூடிய, லாபத்தை சந்திக்கக்கூடிய, சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள், அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்திலுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும், அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம்,
எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தெய்வ பிரசன்னம். அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமா எங்க குடும்பத்துல கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமா ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடமான அந்த கடக ராசியில உச்சம் பெறார். 7ஆம் இடம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சுபஸ்தானம் தான். வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள், அடுத்து 7ஆம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம், அந்த திருமண தடைகள், இது எல்லாத்தையுமே இந்த உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் முழுமையாக நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு தருணம். இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய 7.5 சனியிலிருந்து இன்னும் மீண்டு வரல. மேடம் 7.5 சனி முடிஞ்சது மேடம், எனக்கு பிரச்சனைகள் 2 மடங்காக ஆயிடுச்சு. கடன்காரங்கள்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா பதில் சொல்லுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய கடன் சுமை என்னை உயிரை விடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருச்சு மேடம். மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே இருக்கு மேடம். நான் இந்த கடனை முடிக்கவும் முடியல, அதே சமயம் கடனை வச்சுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு எனக்கு மன ரீதியான குழப்பங்கள் ரொம்ப இருக்கு மேடம். எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களே அப்படின்னு அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பண நெருக்கடியை, கடன் நெருக்கடியை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நான் எல்லா பதிவிலையும் சொல்லியிருப்பேன், குரு பகவானுடைய ஒவ்வொரு டிரான்சிட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை, அந்த பாவகத்தை சுத்தப்படுத்துவதற்குண்டான வேலையை தான் முழுமையா செய்வார். இந்த மகர ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கும் போது அந்த கடன் சுமையை குறைப்பதற்கு அதற்குண்டான ப்ரெஷரை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க என்னதான் அந்த கடனை அடைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட உங்களை எப்படியாவது அந்த கடனை ரெடி பண்ணி உங்களை அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் கொடுத்துருவார். அததான் அந்த குரு பகவான் தான் நிற்கின்ற இடத்திற்கு மிகவும் ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு வலிமையை உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எப்படி மேடம், ஏதாவது நம்புற மாதிரி பேசுறீங்களா இல்லையா? இந்த 45 நாட்கள்ல எனக்கு என்ன நடக்கும்? ஏற்கனவே எனக்கு வேலை போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறேன், இப்ப எப்படி எனக்கு அந்த மாதிரியாக நடக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்க போறாரு. நீங்கெல்லாம் நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே நெகட்டிவான சில விஷயங்களை பார்த்து பார்த்து அதே பழக்கப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது அப்படியே அந்த பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அதை கடந்து சென்றுருவாங்க. நமக்கு இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. அந்த அளவு இருக்கு. இந்த மகர ராசி அன்பர்கள் முழுவதுமாக ஒரு எதிர்மறையாக இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்மறையை இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர் 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக உங்களுடைய ராசியையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமாக கவனத்தோட இருந்தா கூட அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரமோ அந்த வேலைக்கு உண்டான வருமான உயர்வோ எதுவுமே கிடைக்காம தவிப்பவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்து குரு அதிசாரம் உங்களுக்கு முழுமையான ஒரு வளர்ச்சியை அந்த வேலையில கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவர் அக்டோபர்ல பயிற்சி ஆக போறாரு. உங்களுக்கு அந்த நவம்பர் 1st வீக்ல இருந்து உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், உயர் பதவிகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ, உறவுகள் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், கூட இருக்கக்கூடிய மனைவியோ கணவரோ உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ஒவ்வொரு இடத்துலயும் அவமானப்படுத்தி உங்களுடைய
ஒவ்வொரு ஒரு திறமையையும் அசிங்கப்படுத்தி ஒரு பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏதோ நீங்க திருவோணம் நட்சத்திரமா இருக்க போய் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதே இது வேற யாராவது இருந்தாங்க இந்த இடத்துல அப்படி இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா எப்பவோ இந்த வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்கும். இந்த வாழ்க்கையை தாக்கு பிடிச்சு நடத்தக்கூடியவர்கள் நீங்களாக இருக்க போய் இந்த அளவுக்கு அதை வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த காலகட்டம் அதற்கு மேலும் மெருகேற்றும் விதமாக உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாறப்போகுது. உங்களை தவறாக பேசியவர்கள் கூட உங்களோட கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான், உங்களுடைய உறவு முறைகள்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அப்படி இருந்தும் அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்காக மட்டும்தான் இந்த குரு அதிசாரம் அடைகிறாருன்னு நம்ம நினைக்கலாம். அந்த அளவுக்கு அந்த குடும்ப உறவுகள்னால மிகப்பெரிய ஒரு மனவேதனை. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை மேடம், இவ்வளோ அளவுக்கு நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எல்லாமே நான் ரொம்ப எளிதா எடுத்துப்பேன், இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு எடுத்துப்பேன். ஆனா என்னுடைய உறவுகள் முறையில இருக்கக்கூடிய ஏமாற்றம் என்னை தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகள்ல நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு உச்சம் பெறும்போது சில நிவர்த்திகள் அப்படின்றது இருக்கும். குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில சௌபாகியமான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த காலகட்டம். உங்களுடைய தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. தொழில்ல இருக்கக்கூடிய கிளையன்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க, வாடிக்கையாளர்கள் எல்லாரும் வேற சப்ளையர்ஸை பார்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களுடைய அந்த குவாலிட்டியை இப்போ உணர்ந்து உங்களுக்கு மறுபடியும் வாடிக்கையாளர்களாக வந்து சேருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம். இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு உண்டான ஒரு பிராண்ட ஒரு தரமா நீங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய தொழிலுக்கு உண்டான ஒரு பிராண்ட பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த உச்சம் பெற்ற அந்த குரு மிகவும் ஒரு பொலிவோடு நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள்ல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த 45 நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு துரிதமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். 2000 பிறந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ அந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். மகர ராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் 2000, 99, 98 இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் துரிதமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு பாசமிகு ஒரு பார்ட்னர்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருட காலமாகவே அவங்களுக்கு ஏகப்பட்ட போராட்டங்க வாழ்க்கையில். நம்மளவங்க ஏமாத்திட்டாங்க, நான் என்ன சொல்ல வரேனே என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் புரிஞ்சுக்கலைங்க, வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அது குரு பெயர்ச்சி 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நிம்மதியாக மூச்சு விட்டோம்னா குருவும் சரியில்லாமல் போச்சு, குருவும் சில சிக்கல்களை குரு மூலமாகவும் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு சூப்பரான இடத்துக்கு போகிறாருங்க. இது சகட யோகம் மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு செயல்பட்டு இருந்தது. ஒரு கஷ்டம் 7.5 சனி முடிஞ்ச ஃபீலே நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்காது. அதே மாதிரி தாங்க இப்பயுமே போயிட்டுருக்கு. எப்போ தான் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு கேட்டால் இந்த மகர ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கங்க.
அப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் குருவோட பார்வை, இப்போ அதுவும் குரு அதிச்சாரமாக பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அருமையான இடங்களை பார்க்குதுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வந்துடுறாருங்க. குரு இருக்கிற இடம் 7. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. கட்டாயம் பிரச்சனை இருக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில். ஏன் அப்படின்னா ராகு 2ல் இருக்காருங்க, கேது 8ல் இருக்காரு. குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்துட்டு குடும்பத்தில் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய மகர ராசிக்காரங்களுக்குள்ள விதைச்சிருப்பாங்கங்க. அதனால் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல், இல்லை கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட்டு குடும்பத்துலேயும் சில சிக்கல்கள் அப்படிங்கிற அமைப்பை இந்த மகர ராசிக்காரங்க வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு அதிச்சாரமாக 7ஆம் இடத்துக்கு வரனால கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால் நமக்கு பிரச்சனைன்னு உட்காந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த அதிசார பயிற்சியில் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீருங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது முதல் திருமணம் ஆகட்டும், 2வது திருமணம் ஆகட்டும், இப்போ ஒரு சுபகாரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ரொம்பவே இருக்குங்க. அதனால் திருமணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உங்களோட கனவு, அந்த கனவு இப்போ நிறைவேற போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க நம்மளோட தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடிய இடம். லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பற்றியும் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து இது வரைக்கும் எனக்கு நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னரை தேடிட்டுருக்கேன், எனக்கு நல்லா கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்களோட பிஸ்னஸை, உங்களோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. இல்லை ஏற்கனவே எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்கங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க என்னை வந்து புரிஞ்சுக்கல, என்னோடய விஷனுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, பிஸ்னஸ் க்ரோத் பண்ணவே முடியல அப்படின்னா இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதன் மூலியமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சியின் மூலியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குது. ஏன் குரு உச்சமாகிறார், உச்சமாயி உங்களுக்கு வந்து இந்த அமைப்புகளை கொடுக்குறனால, அதுவும் கடகத்தில் உச்சமாக, அதனால் நிறைய வந்து பயணங்கள் போவீங்க, கடல் கடந்து போகக்கூடிய பயணங்கள், அதுவும் தொழில் ரீதியாக போக வேண்டிய பயணங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே டாப்பில் இருக்கும். இந்த காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. அப்போ குருவோட பார்வை பாருங்கள் 11ஆம் இடத்துல படுதுங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு லாபஸ்தானம். 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறனால பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. தொழில் ரீதியான பயணம், உத்தியோக ரீதியான பயணம் உங்களுக்கு ப்ரமோஷனை வாங்கி கொடுக்குங்க. 6ஆம் இடத்துலேருந்து குரு வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாருங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்காம, இல்லை உத்தியோகத்தில் இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனு, இல்லை லே ஆஃப் வந்துருமோ, நம்ம வேலையை விட்டு நமக்கு போயிடுமோ, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இப்போ நீங்கி நல்ல ஒரு ப்ரமோஷன், வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு தொழில் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் மூத்த சகோதரருக்கும் சொத்து விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்போ விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தனலாபம் உங்களுக்கு குரு அதிச்சாரத்தில் கட்டாயம் கிடைச்சே தீருங்க. அடுத்து குரு பகவான் உங்களோட ராசியவே பார்க்குறாருங்க. ராசியை குரு பார்க்குறனால மனசு தெளிவாகும், ஃபேஸ்லேயே ஒரு தேஜஸ் தெரியும். என்ன ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தியா அப்படிங்களா, பெண்களாக இருந்தால் ஃபேஷியல் பண்ணிட்டியாம்மா, என்ன ஃபேஸ் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. மனசு தெளிவாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்த குழப்பங்கள் தீருங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர குழப்பமாக இருந்திருக்கும், அந்த சூழ்நிலைகள்லாம் இப்போ விலகி எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கரெக்டாக இருக்குங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. ஒரு சில சமயத்தில் அவங்களால தைரியமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய காலங்க. பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து ஒரு கேட்ரிங் மாதிரி ஆரம்பிக்க போகிறேன், ஆன்லைன்
ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இந்த சமயத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குடும்பத்துக்காக நான் என்ன செஞ்சாலும் சரிங்க, அது வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் நல்லது தான் நினச்சி ஒரு விஷயத்த செய்வேன் குடும்பத்துக்காக, ஆனால் அது வந்து தவறாதாங்க போய் முடியுது, திரும்பி எனக்கே வந்து பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தினர் உங்களை வந்து கட்டாயம் புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் வந்து இந்த சமயத்தில் இருப்பாங்கங்க. அடுத்து குருவோட பார்வை பாருங்கள், தான் வீட்டை தானே வந்து பார்க்குறாருங்க. தான் வீடுனா 3ஆம் இடங்க. 3ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறனாலங்க அது வந்து வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுதுங்க. அது உச்சம் பெற்று தன்னோட வீட்டை பார்க்குறனால கட்டாயம் நீங்கள் செய்கிற காரியங்களில் காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கான அமைப்பு வந்து உங்களுக்கு இப்போ இருக்குங்க. 3ஆம் இடம் குறுகிய பயணத்தை சொல்லக்கூடிய இடங்க. நிறைய குறுகிய பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக நன்மை, தொழில் ரீதியாகட்டும் பிஸ்னஸ் ரீதியாகட்டும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்குங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் 2ஆம் இடம், அது அடுத்தவங்களை போய் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது 3ஆம் இடம்ங்க. நான் ஒன்று நினச்சி சொல்லுவேங்க, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்கிட்ட வந்து நிறைய பிரச்சனைகளை நான் வந்து சந்திச்சிருக்கேங்க அப்படின்னு இருக்கிற சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு வந்து கட்டாயம் சரியாகுங்க. நீங்கள் எப்படி வந்து நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை அப்படி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சமயம் ப்ரமோஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. மீடியாவில் இருக்கிறவங்களுக்காகட்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு அதிச்சார பயிற்சி ஒரு கோடை காலத்தில் ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து இப்போ இருக்க போகுது. இதை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் வந்து இப்போ உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த குரு அதிச்சார பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசிக்குள் அதிசாரமாக அமர்கிறார். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிசாரமாக அமர்வது மூலமாக, அதுவும் 7ஆம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய மனசில் என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன ஏக்கங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான செயல்பாடுகளையும் குரு பகவான் இயக்கி தருவார் என்பது உண்மை. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான விருச்சக ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியவே 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசியை பார்ப்பார். அப்போ இங்கே என்னென்ன செயல்பாடுகள் இயங்குதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இயக்கமாக உருவாரீங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க. கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து எதிரியெல்லாம் உங்களை எட்டி பார்த்து, ஏய் நல்லா தெரியுமா, என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன வாண்டுகள் கூட உங்களை கஷ்டப்படுத்துச்சு பார்த்தீங்களா? என்னடா கொடுமையாக இருக்குது, நம்மளை பார்த்து ஓரமாக ஒதுங்கி போகிறவன் இப்போ நம்மளை பார்த்து தெனாவட்டாக பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா? அந்த அத்தனை விதமான எதிரிகள், தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு காலியாக போகுது. உண்மையாகவே எதிரிகள் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. இதில் சில துரோகிகளும் இருந்திருப்பாங்க. மகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை இருப்பதை விட துரோகிகள் தான் அதிகம். உண்மையிலேயே கூடவே இருந்து உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ போய் அப்படியே பெரிய பணக்காரனாகி அப்படியே பந்தாவாக உட்காந்துருக்கலாம், பெரிய ஒரு பதவி வாங்கிட்டு கூட உட்காந்துருக்கலாம், பெரிய ஒரு அங்கீகாரத்தில் கூட உட்காந்துருக்கலாம். அவன் 50 பேர் கூட உட்காந்தாலும் சரி, 5000 பேர் கூட உட்காந்தாலும் சரி, குரு பார்வை மூலமாக அத்தனை வரையும் தகுடுபுடு ஆக்கிடுவீங்க. உங்களுடைய இயக்கம் அந்தளவுக்கு இருக்கும், உங்களுடைய வேகம் அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரியம், வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதை நினச்சான் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தம்பி உடையான் படைக்கென்றான், அண்ணன் உடையான் அகிலத்தையும் ஆழ்வான் என்ற வார்த்தைக்கேற்றவாறு உங்களுக்கு உங்களுடைய
இளைய சகோதர சகோதரிகளும் இனிமேல் உதவி செய்வாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு உங்களை நடுவில் நிப்பாட்டி அத்தனை பேரும் பக்கபலமாக இருந்து உங்களை பாதுகாத்து வெற்றி காண்பதற்கான இயக்கத்தை உருவாக்கி தருவாங்க. இவ்வளவு நாளாக தனியாக போராடின நீங்கள் இன்னும் தன்னம்பிக்கையுடன் போராடுவீங்க. தன் உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து எதையும் எதிர்கொள்கிற ஆற்றலை முழுமையாக கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிக்கணும், ஃபஸ்ட்டு திருமணம் முடித்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அல்லது ஃபஸ்ட்டு திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, இப்போ இரண்டாவது திருமணம் முடிக்கலாமா, முடித்தா வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே உறுதியாக, அனைவருக்கும் திருமணம் கிடையாதுங்க, நல்லா யோசித்துக்கோங்க, காத்திருக்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கேன் சரியா. அதனால் மகர ராசியில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான சூழ்நிலையில் காத்திருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே உறுதியாக இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கான பாக்கியம் உண்டு. அதற்கான செயல்பாடை இனிமே இயக்குவீங்க. அதற்கான விஷயங்களை உறுதியாக நீங்கள் மனதார செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதேபோல் மகர ராசியில் பெற்ற தாய் தந்தையர் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யும் அன்புடன் இருக்கின்ற நம்மளுடைய மகர ராசியினர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்கல, அப்பாவை பார்க்கல, அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பார்வைக்கு பிறகு உறுதியாக நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை சென்று சந்தித்து அவர்களுடன் ஒரு 3 நாள் அல்லது 1 மாதம் இருந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பாக்கியம் உண்டு. அல்லது அம்மா அப்பாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேங்காங்க, வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற மகராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீர்கள் என்றால் உறுதியாக அம்மா அப்பாவுடன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கான சூழ்நிலைகளும் கிரக அமைப்புகளும் ஏற்படுகின்றன. புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான திறமை, உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான செயல்பாடுகள் அத்தனையும் நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் உண்டு, அதற்கான செயல்பாடில் முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.